வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான புலாவ் ரெசிபி, பன்னீர் பட்டாணி புலாவ். இது செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இது நல்ல சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய புரதச்சத்தும் நிறைஞ்சதாக இருக்கும். இது கூட ஒரு ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புலாவ் நீங்கள் இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம், இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஒன் பாட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் நான் பன்னீர், பச்சை பட்டாணி, கேரட் இது 3 போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். மினிமம் ஒரு 2 காய்கறி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன அளவுகள்லாம் அதில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயுமே சேர்த்துக்கலாம். இதில் நான் தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இதில் நான் நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலா சேர்க்கறதுனால தாளிப்புக்குன்னு தனியாக நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு நான் வறுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி போடுறது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் ஆற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ரொம்ப போட்டு அதை ட்ரையாக வறுக்க வேண்டாம். இப்போ அதுலேயே நான் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் ஸ்லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌன், அப்படி ஸ்லைட்டாக கோல்டன் கலர் வந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே பழமான 2 தக்காளி, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு கூட சேர்த்து வதக்கும் போது எப்பயுமே தக்காளி சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கி குழஞ்சி வந்துடும். அதுக்காக அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், கொஞ்சம் அப்படி குழஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட்டையும் சேர்த்து வதக்கிடலாம். கமகமான சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு, இல்லை 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப்பு பாஸ்மதி அரிசி முதல்ல ஊற வச்சிடலாம். அது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும் அரிசி. இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலாவில் எல்லா விதமான மசாலாஸும் கலந்துருக்கிறதுனால, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே கலந்தரைச்சதுனால இதை தனித்தனியாக போட வேண்டாம். இது எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நம்ம தனித்தனியாக தாளிப்பில் போட்டோம்னா அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. இப்படி போட்டுனோம்னா அதோடைய கலந்து வர்றதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதோட சத்துக்களும் உள்ளே சேரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்குன்னா இந்த மசாலா நல்லா குக் ஆகி வரணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சு அப்படியே மூடி வைப்போம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. பட்டாணி ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் இப்போ சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கேரட் போடும்போதே சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம லேசாக வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஸோ எல்லாம் நல்லா கொஞ்சம் கலந்து வரட்டும். பிரியாணி ரைஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் அரிசி, நீங்கள் என்ன அரிசி வேணாலும் போட்டு செய்யலாம். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம பக்கத்துலேயே சுடுதண்ணி தான் வச்சுருப்போம் இல்லையா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு.
இப்போ நான் 2 கப் அரிசி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அரிசி இருக்கும். ஸோ எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியை நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் லெமன் புளியலை, தேவைப்பட்டால் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சுக்குங்க. இப்போ அரிசியை தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலாப்பில் தூவி நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் மேலாப்பில் போட்டுட்டு நல்லா சிம்மரில் வச்சு நான் ஒரு தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுட்டேன். வச்சு அதுக்கப்புறம் டைட்டாக மூடி, இதோட மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டுடலாம். இல்லை ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக 10 நிமிஷம் போதும். பாஸ்மதி அரிசி நல்லா ஊறி இருக்குது, அதனால் 10 நிமிஷத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஸோ 10 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான். சும்மா கமகமன் வாசனையோட சூப்பரான பன்னீர் பட்டாணி புலாவ் ரெடி. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். இதில் நம்ம காய்கறி பன்னீர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல குழந்தைங்களுக்கு இது ஒன்று இருந்தாலே போதும். சைட் டிஷ்னு கூட எதுவும் தேவையில்லை. நீங்கள் ரைத்தாவோ இல்லை சிப்ஸோ அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.